பயிலுவோம் இயந்திர இயல் பழகுத் தமிழில்! அண்ணா பல்கலைப் பாடங்கள் பழகுத் தமிழில்! வழங்குவது தமிழ் மெக் தாளமுத்து. மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி 4th யூனிட் சில மாடியூல் 4.09 ஒரு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கேன். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ் ஆஃப் எ சென்ட்ரிஃபிகல் பம்ப். ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பு வேரியஸ் ஹெட்ல, வேரியஸ் ஆர்பிஎத்துல, வேரியஸ் டிஸ்சார்ஜ்ல எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், எல்லா ஆர்பிஎத்துலயும் ஒரே மாதிரி ஒர்க் பண்ணுமா, எவ்வளவு டிஸ்சார்ஜ் நம்ம கொடுத்தாலுமே ஒரே மாதிரி இருக்குமா, இப்படிலாம் நம்ம பெர்ஃபார்மன்ஸை கிராஃபா போட்டு அதை நம்ம ஸ்டடி பண்றது தான் பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ். அதை ஸ்டடி பண்றது தான் இந்த மாடியூல். இந்த வேரியஸ் பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் பம்ப்ஸ். ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்பை அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணணும்னா ஒரே கிராஃப்ல இருந்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியாது. வேரியஸ் டைப் ஆஃப் கிராஃப்ஸ் போடணும். அப்படி கிராஃப்ஸ் போடுறதை தான் கர்வ்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்படி போடுறதுல முக்கியமா 3 டைப் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னால பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்னு எதுக்காக தேவைப்படுதுங்கிறத பார்ப்போம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ் ஆர் நெசசரி டு ப்ரிடிக்ட் த பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பம்ப் when pump is working under different flow rate, head and speed. இப்போ ஒரு பம்ப் டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ரேட்ல ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு தடவை நம்ம அதனுடைய ஃப்ளோ ரேட்டை குறைச்சி வச்சிருப்போம், கேட் வால்வை ரொம்ப அடைச்சி வச்சிருப்போம், இன்னொரு தடவை ரொம்ப அதிகமா தேவைப்படும். இப்படி டிஃப்ரெண்ட் ஃப்ளோ ரேட்ல ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி ஹெட் சில சமயங்கள்ல டெலிவரி சைடு ரொம்ப ஹைட்டுக்கு போகலாம், அல்ல ரொம்ப ஷார்ட்டா இருக்கலாம். நம்ம பொதுவாக ஸ்பீடை வேரி பண்ண மாட்டோம். ஸ்பீடையும் நம்ம வேரி பண்ணி பார்க்குறோம்னு வையே, அப்பயே அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம ஸ்டடி பண்ணலாம். அதனால இந்த 3 இதையும் நம்ம மாறி மாறி யூஸ் பண்றதுனால அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை முன்கூட்டியே ப்ரிடிக்ட்னு முன்கூட்டியே சொல்றது, அதனுடைய பிஹேவியரை முன்கூட்டியே சொல்றதுக்கு நமக்கு இதே மாதிரி ஒரு கிராஃப் இருந்துச்சுன்னா இன்ன இதுல இது நடக்கும் அப்படின்னு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். அதுக்காகத்தான் இந்த கிராஃப் போடுறோம். இப்ப மறுபடியும் வாசித்து பார்ப்போம். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ் ஆர் நெசசரி டு ப்ரிடிக்ட் த பிஹேவியர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பம்ப். இதை முன்கூட்டியே ப்ரிடிக்ட் த பிஹேவியர்ங்கிறது முன்கூட்டியே சொல்றது. when pump is working under different flow rate and head and speed. Okay. The following 3 are the more important characteristic curves of the pump. இந்த 3 டைப் இருக்கிறது ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட். இதுதான் உலகம் முழுவதும் யூஸ் பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. சாதாரண மக்கள்ல இருந்து சயின்டிஸ்ட் வரலும் பயன்படுத்துறாங்க. இது ஒவ்வொன்றுமே தனித்தனியா 2 மார்க் கொஸ்டின்ஸா வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. அதனால நல்லா கேர்ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இது மெயின் கேரக்டரிஸ்டிக் கர்வ். முதல்ல இது கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ். ஒரு பம்புடைய கேரக்டர் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். இந்த ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ் தான் யூஸ் பண்ணும்போது அப்ப என்ன ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ். இது கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வ்ஸ்ங்கிறதெல்லாம் அந்த எஃபிஷியன்சி, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை ஸ்டடி பண்றதுக்காக நம்மள மாதிரி இருக்கிறவங்க போட்டுக்கொள்ளக்கூடிய கிராஃப். ஈஸியா புரிஞ்சுக்கிடக்கூடியதும் எல்லாருக்கும் பயன்படுத்துறதும் இந்த ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் தான். இந்த 3 இதையும் தனித்தனியா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னால நம்ம இந்த கர்வ்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது, இங்க ப்ரிடிக்ட்னு சொன்னோம். அந்த ப்ரிடிக்ட் பண்றது எப்படின்னு கொஞ்சம் ஒரு லைட்டா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை படிக்க ஆரம்பிச்சோம்னா இன்னும் கூட பெட்டரா இருக்கும். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ஈஸியா இருக்கும். why the performance curves are necessary ன்னு கேட்கலாம். எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ் போடணும், அது என்ன நெசசரின்னு 2 மார்க் கொஸ்டினா கேட்கலாம். அல்ல இந்த பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ்ல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, வாட் யூ ஃபைண்ட் அவுட் ஃப்ரம் பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ்ன்னு சொல்லி உனக்கு லேப்ல, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப்ல வைவாவில் கேட்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்சார்ஜ் இருக்கு, இங்க ஒய் ஆக்சிஸ்ல ஒரே இதுலயே ஹெச் கொடுத்துருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க. நீ இந்த கர்வ்ஸ் தான் லேப்லயும் போட்டிருப்ப. இப்ப பார்ப்போம், இதை சிம்பிளா பார்த்துக்கிடுவோம். பிறகு அதை தனித்தனியா படிக்கும்போது இந்த இதுக்கெல்லாம் என்னென்ன செய்யுது, இதுக்காகத்தான் நம்ம இதே மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டடி பண்றோம்ங்கிறது இப்போ உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்ப டிஸ்சார்ஜ் இப்படி ஆகிக்கிட்டே இருக்கு. எஃபிஷியன்சி பாரு, இதை மட்டும் முதல்ல எடுத்துக்கிடுவோம். எஃபிஷியன்சி என்ன ஆகுது,
டிஸ்சார்ஜ் நம்ம கூட்டிக்கிட்டே போகும்போது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரையில அது எவ்வளவு இருக்கு, நல்ல மேக்சிமமா இருக்கு. அதுக்கு பிறகு இன்னும் நம்ம அதிக இது டிஸ்சார்ஜ் கொடுத்தோம்னா இன்னும் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணணும்னு நினைச்சோம்னா என்ன பண்ணுது, அது குறைஞ்சிருது. எஃபிஷியன்சி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போகுது. அதே மாதிரி ஹெட்டுங்கிறது என்னது, நம்ம இப்ப டோட்டல் ஹெட் மேனோமெட்ரிக் ஹெட்டா வச்சுக்கலாம். அதுல வந்து ஸ்டாட்டிக் ஹெட் இருக்குது, ஃப்ரிக்ஷன் லாசஸ் எல்லாமே சேர்ந்து இருக்குது. அப்ப அந்த ஹெட் வந்து முதல்ல டிஸ்சார்ஜ் குறையா இருக்கும்போது நல்லா அதிகமா இருக்கு. நம்ம டிஸ்சார்ஜ் கூட்ட கூட்ட அதனுடைய ஹெட் வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் போகுது. அதிக உயரத்துக்கோ அல்லதுனா கீழே ரொம்ப ஆழத்துல இருந்தோ நம்ம சக் பண்ணி எடுக்க முடியாது, அல்லது ரொம்ப ஹைட்டுக்கே அதை டெலிவர் பண்ண முடியாது. ஆனா அதே சமயத்துல டிஸ்சார்ஜ் குறையா இருந்துச்சுன்னா அதிகமா பண்ணலாம். அதே மாதிரி பவர் பாரு, இந்த பவர்ங்கிறது ஏறக்குறைய நம்ம டிஸ்சார்ஜ் கூட்ட கூட்ட பவரும் நமக்கு கூடிக்கிட்டே போகுது. இங்க ஸ்பீடு, அந்த டிஸ்சார்ஜ் நம்ம கான்ஸ்டன்டா வேரி பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஸ்பீடு வந்து அதனுடைய இது அதிகமா ஸ்பீடு ஆகும்போது அது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரையிலும் ஸ்பீடு நல்லா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது. பிறகு வந்து அது திணறி ஸ்பீடு அது குறைஞ்சிருது. அது குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா இங்க எஃபிஷியன்சியும் குறைஞ்சிருது. தெரியுதா? அப்ப எஃபிஷியன்சி எப்ப எல்லாம் குறையுது, ஸ்பீடு குறையும் போதுதான் அதையும் குறையுது. அதே மாதிரி டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமா கூடிக்கிட்டே போகும்போது இது குறையுது. அப்ப நம்ம ஒரு பம்ப் எதுவும் வாங்கணும் இதுன்னு நினைச்சோம்னா எந்த ரேஞ்சில் வாங்கணும், இங்க இருக்கிறது தான் வாங்கணும். அப்ப டிஸ்சார்ஜ் நமக்கு இந்த இடத்துல என்ன ரீடிங் வருதோ அந்த ரீடிங்ல இருக்கிற பம்பை வாங்கினா தான் நமக்கு வந்து மேக்சிமம் எஃபிஷியன்சில ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டே இல்லை, அதை தான் இதுல போட்டிருக்கு. இந்த மேக்சிமம் எஃபிஷியன்சி அண்ட் இட்ஸ் கரஸ்பாண்டிங் டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்க முடியும். மேக்சிமம் எஃபிஷியன்சி எங்க இருக்கு, அதனுடைய கரஸ்பாண்டிங் டிஸ்சார்ஜ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம போட்டிக்கிட்டு இருக்க பம்ப் கரெக்டா ஓடுதா அல்லது நம்ம வாங்க வேண்டிய பம்ப் எந்த இடத்துல இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். whether the pump can handle the necessary discharge against the designed head. இப்ப இந்த ஹெட் நம்ம ஏற்கனவே பிக்சடா இருக்கும். இப்போ ஒரு பெரிய பில்டிங்ல கிணத்துல இருந்து தண்ணி ஏத்தணும், மேல 3வது மாடிக்கு ஏத்தணும்னா அந்த ஹெட் வந்து நமக்கு பிக்சடா இருக்கும். அப்ப நம்ம டிஸ்சார்ஜ கேட் வால்வை திறக்கும் போது அது வந்து இவ்வளவு ஹெட் ஏத்துமாங்கிறத இதுல இருந்தே கண்டுபிடிச்சிடலாம். அந்த கிராஃப்ல இருந்தே டிஸ்சார்ஜ் இவ்வளவு நிறைய நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு, அதிகமா மேல தண்ணி ஏத்த வேண்டியது இருக்குன்னா ஹெட் எவ்வளவு ஆகுது, பாதியா குறைஞ்சிருது. அப்ப நிச்சயமா அது மேல ஏறாது, தண்ணி மேல ஏறாது. அது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாட் வில் ஹேப்பன் இஃப் ஹெட் இஸ் இன்க்ரீஸ்ட் ஆர் டிக்ரீஸ்ட்? இப்ப ஹெட்டை இன்க்ரீஸ் பண்ணோம் டிக்ரீஸ் பண்ணோம்னா இந்த டிஸ்சார்ஜ் என்ன ஆகும், பவர் என்ன ஆகும், எஃபிஷியன்சி என்ன ஆகுங்கிறது இதுல இருந்து நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். Size of the motor required to drive the pump at the required conditions, that is power versus Q curve. இந்த பவர்ங்கிற போட்டுலையும் டிஸ்சார்ஜையும் நம்ம யூஸ் பண்ணோம்னா இப்போ நம்ம வந்து ஒரு 3 கிலோவாட் பம்ப் வாங்கன்னு நினைக்கிறோம். அப்போ இதுல இருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த எவ்வளவு மேக்சிமம் டிஸ்சார்ஜ் கொடுக்குங்கிறது இதுல இருந்து ரீட் பண்ணிடலாம். அல்ல இங்கிருந்து நமக்கு இவ்வளவு டிஸ்சார்ஜ் வேணும், 10 மீட்டர் கியூப் பெர் செகண்ட் வேணும் அப்படின்னா இங்க வந்து என்ன பம்ப் சைஸ் வேணும், அதனுடைய பவர் என்ன இருக்குங்கிறத இதுல இருந்து ஆக மொத்தம் இந்த கிராஃப் எல்லாமே முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிறது தான். இதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். மெயின் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ்ல 3 கிராஃப் தனித்தனியாவே இருக்குது. 3 எப்படி இருக்கு, டிஸ்சார்ஜ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல தான் இருக்கு 3லையும். ஆனா ஒய் ஆக்சிஸ்ல ஒரு இதுல ஹெட் இருக்கு, ஒரு இதுல இன்புட் பவர் இருக்கு, ஒரு இதுல ஓவரால் எஃபிஷியன்சி இருக்குது. அப்ப இந்த இதுல பார்த்ததுமே தெரியும், இந்த இதுல ஆர்பிஎத்தை வந்து பிக்சடா வச்சுக்கிடுவாங்க. பிக்சடா வச்சுக்கிட்டு இப்ப இந்த இதுல இருக்கு பாரு 800 ஆர்பிஎம் இருக்கு இந்த இடத்துல. இந்த 800 ஆர்பிஎத்தை பிக்சடா வச்சுக்கிட்டு டிஸ்சார்ஜை மட்டும் கூட்டிக்கிட்டே போவாங்க. அப்ப ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி பிளாட் போட்டுக்கிட்டே வருவாங்க, அது எவ்வளவு ஹெட் இருக்கு அப்படின்னு. அப்ப இந்த லைன் வந்துடும். அதுக்கடுத்து ஆர்பிஎத்தை 960க்கு மாத்துவாங்க, மாத்தி இந்த இதை ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கிராஃபும் இது பூராமே அப்படிதான் ரீட் பண்ணி இந்த கிராஃப் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல இருந்து பார்த்தா நான் ஈஸியா தெரியும். இப்ப டிஸ்சார்ஜ் வெர்சஸ் எஃபிஷியன்சி இப்ப 800 ஆர்பிஎத்துல ஓடுது, அதுல 200 லிட்டர்ஸ் பெர் செகண்ட் நம்ம எடுத்தோம்னா அதனுடைய எஃபிஷியன்சி வந்து இங்க 70 அளவுக்கு தான் இருக்கும். ஆனா அதே இது நம்ம வந்து ஒரு 150 லிட்டர்ஸ் தான் எடுக்க போறோம்னு சொன்னோம்னா மேக்சிமமா 78-80 அளவுக்கு நியர்லி நெருக்கி அதனுடைய எஃபிஷியன்சி இருக்கும். இதே மாதிரி நம்ம தனித்தனியா இதுல இருந்து ரீட் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ்ஸ்.
அடுத்ததை பார்ப்போம். அடுத்து ஆப்ரேட்டிங் கேரக்டரிஸ்டிக் கர்வ். Usually pump is required to run at a constant speed. A set of main characteristics, head efficiency in power, which is corresponding to the design speed, is known as operating characteristics. Operating characteristics மேனுஃபேக்சர் பண்றவங்கள அதுல ஒரு பர்டிகுலர் ஸ்பீடுன்னு கொடுத்துருவாங்க. டிசைன் ஸ்பீடுங்கிறது அதான் அவங்க கொடுக்குற ஸ்பீடு. அவங்க கொடுக்குற ஸ்பீடுக்கு என்னென்னலாம் ஹெட் நமக்கு யூஸ் பண்ண முடியும், எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும், அந்த பவர் எவ்வளவு இருக்கும், எதை பொறுத்து எல்லாமே டிஸ்சார்ஜை பொறுத்து என்ன இருக்கும்னு நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இதைத்தான் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்போ டிஸ்சார்ஜ் எவ்வளவு இருந்தால் எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும், டிஸ்சார்ஜ் எவ்வளவு இருந்தால் ஹெட் எவ்வளவு இருக்கும், டிஸ்சார்ஜ் எவ்வளவு இருக்கும்போது பவர் எவ்வளவு இருக்கும், அதனுடைய ஸ்பீடு என்ன இருக்கும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வ். இந்த இதுல ரெண்டு கர்வை ஒன்னா மெர்ஜ் பண்றாங்க, சேர்க்கிறாங்க. மேல இருக்கிறதுல பாரு ஹெட் அண்ட் டிஸ்சார்ஜ் இருக்கு, கீழே இருக்கிறதுல எஃபிஷியன்சி அண்ட் டிஸ்சார்ஜ் இருக்குது. அப்ப நமக்கு எஃபிஷியன்சியும் ஹெட்டும் வேணும். இதையும் நம்ம கம்பேர் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இதே மாதிரி லைன்ஸ் இதுல எங்க கட் பண்ணுது, அந்த ரெட் லைனை எங்க கட் பண்ணுதுன்னு பாரு, இங்க போய் கட் பண்ணுது. அந்த லைனை இதே மாதிரி ஒரு இதா போட்டு எங்க கட் பண்ணுதுன்னு இந்த இதெல்லாம் போட்டோம்னா இது கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சி கர்வ். இப்ப இந்த இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், இப்ப எஃபிஷியன்சி இந்த இதுக்கு 80%. 80%ல அல்ல என்ன டிஸ்சார்ஜ்ல எல்லாம் அது ஒர்க் பண்ணும், என்ன டிஸ்சார்ஜ்ல எல்லாம் 80%ல இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு இதையும் ஹெட்டையும் எஃபிஷியன்சியும் நம்ம ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது எல்லா இதையுமே இதுல இருந்து கண்டுபிடிச்சு. பெர்ஃபார்மன்ஸ் கர்வ்ஸ் இதுதான் நீங்க லேப்லையும் செய்வீங்க, இதே மாதிரி கர்வ்ஸ் தான் போடுவீங்க. டிஸ்சார்ஜ் வர்சஸ் ஹெட், பவர், எஃபிஷியன்சின்னு இதுல நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அங்க ஏறக்குறைய இதே மாதிரி வந்துச்சுன்னாத்தையும் உங்களுக்கு ஆன்சர்லாம் கரெக்ட்னா. இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய சேனல் AU மெக் இன் தமிழ். அதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பெல் சிம்பிளும் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரிமைண்டர்ஸ் மூலமா வரிசையா என்னுடைய மாடியூல்ல பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதும் கவர் ஆயிடும். அப்போ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாக உங்களுடைய எக்ஸாம் அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி பாஸ் பண்ணலாம். ஓகே, see you students, thank you.